நடிகர் ஜெயம் ரவியோட படத்துக்காக எழுதிய ஒரு பாடல் டைரக்டரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டதால அதை அப்படியே கொண்டு போய் தளபதியோட படத்துல யூஸ் பண்ணாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துக்காக கவிஞர் யுகபாரதி ஒரு பாடல் எழுதி கொண்டு போய் கொடுக்கிறாரு. அந்த பாடலை வாங்கி பார்த்த டைரக்டர் இது ரொம்ப கவித்துவமா இருக்குது, இந்த பாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் ஒரு நாள் யுகபாரதி அவரோட கூப்பிட்டு லிரிக் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது அவர் இந்த லிரிக்கை கொடுக்கிறாரு. எம் குமரன் படத்துக்காக எழுதிய அந்த பாடலை மதுரை அப்படின்ற விஜய் படத்துக்காக யூஸ் பண்றாங்க. அந்த பாடல் தான் இந்த கண்டென் பாடலை வேண்டான்னு சொன்னதும் அந்த கடுப்புல யுகபாரதி அவர்கள் அந்த கண்டென்ன்றதெல்லாம் அடிச்சுட்டு ஐயோ 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 ஐயோன்னு போட்டு ஃபீல் பண்ணி அதை எழுதி கொடுக்கிறாரு. அந்த பாடல் தான் ஐயோ ஐயோ. இந்த ரெண்டு பாடலுமே 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கும் ஃபேவரட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்டர்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.